வணக்கம். சுமங்கலி பூஜை எப்படி செய்வது? அதன் நன்மைகள் என்னென்ன? சுமங்கலி பூஜை திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் நீண்ட ஆயுளை பெறவும், திருமணமாகாத பெண்கள் திருமண தடைக்கான தோஷம் போக்கவும் நடத்தப்படுகிறது. சுமங்கலி என்றால் மங்களம் நிறைந்தவள் என்று பொருள். அம்பிகையின் திவ்ய நாமங்களை சொல்லி வழிபடும் ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமத்தில் 967வது திருநாமமாக உள்ளது. சுவாசினி என்னும் பெயரில் இருந்துதான் சுமங்கலி என்னும் பெயரானது உருவானது. திருமணமான பெண்களை சுமங்கலி என்று அழைப்பது வழக்கம். பராசக்தி உலகை காத்தருள்வதைப் போல குடும்பத்தை சீரும் சிறப்போடும் திறம்பட வழி நடத்தும் பெண்கள் சக்தியின் வடிவமாகவே போற்றப்படுகின்றனர். சுமங்கலி பெண்கள் ஒன்று சேர்ந்து திறம்பட நடத்துவதால் சக்தி வழிபாடாகவே இது போற்றப்படுகிறது. எந்தெந்த தினங்களில் சுமங்கலி பூஜை நடத்தலாம்? ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடத்தலாம். இந்த தினங்களில் யோகம், திதி போன்றவையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கரிநாளில் நடத்தக்கூடாது. ராகு காலம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நவராத்திரி நாட்களில் நடத்துவது மேலும் சிறப்பாக அமையும். சுமங்கலி பூஜை எப்படி செய்ய வேண்டும்? பூஜை செய்வோர் இல்லங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டின் உள்ளேயும் வாசலிலும் அழகாக மாக்கோலம் இட வேண்டும். மாவிலை தோரணங்களால் வீட்டை அழகுபடுத்த வேண்டும். பூஜை செய்வோர் இருக்கும் சுமங்கலி பெண்கள் மட்டுமல்லாமல் உற்றார், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் மற்றும் நண்பர்களையும் அழைத்து நடத்துவது அந்த சூழலையே இனிமையானதாக மாற்றும். பூஜைக்கு அழைக்கப்படும் பெண்களை சக்தியின் வடிவமாக கருதி சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும். பின்பு அவர்களை அழகாக கோலமிடப்பட்ட பலகையில் அமர வைக்க வேண்டும். அவர்களது பாதங்களை தாம்பூல தட்டில் வைத்து பூஜை நடத்தும் இல்லத்தின் தலைவி அவர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததாக குங்குமம், சந்தனம் பூசி அவர்கள் தலையில் சூடிக்கொள்ள மலர்களும் கொடுக்க வேண்டும். தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு புடவை அல்லது ஜாக்கெட் துணியுடன் மஞ்சள், குங்குமம், மருதாணி மற்றும் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை தாம்பூலத்தில் வைத்து கொடுக்க வேண்டும். விழாவுக்கு வந்த பெண்களுக்கு குடிப்பதற்கு பாலும் பழமும் கொடுக்க வேண்டும். அவர்களை ஸ்ரீதேவியாக நினைத்து தீபாராதனை செய்ய வேண்டும். தீபாராதனை முடிந்த பின்பு பஞ்சாங்க நமஸ்காரம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பூஜைக்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு அறுசுவை உணவளித்து விழாவுக்கு வந்தவர்களின் மனம் குளிர செய்ய வேண்டும். நிகழ்ச்சி முடிந்ததும் அவர்களை மரியாதையோடு வழி அனுப்ப வேண்டும். அதன் பிறகுதான் வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்த வேண்டும். சுமங்கலி பூஜை செய்வதால் உண்டாகும் நன்மைகள்: இல்லத்தில் செல்வம் பெருகும், துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும், தோஷங்கள் நீங்கும், குலவிருத்தி உண்டாகும், களத்திர தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.